அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, தூக்கமின்மை குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல். இது எத பேஸ் பண்ணினா, ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிள் நேச்சர் ரிவ்யூஸ் 2026ல பப்ளிஷ் ஆயிருந்தது. அத சுருக்கமா தமிழ்படுத்தி இத குடுக்குறோம். இது கொஞ்சம் விரிவா இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமானது. ஏன் தூக்கமின்மை ஏற்படுது? இது ஏன் இம்பார்ட்டன்ட்? அதை எப்படி தடுக்கலாம்? அப்புறம் எப்படி சிகிச்சை அளிக்கலாம்? அத பத்தி தெளிவா பேசப் போறோம். அத கவனிங்க. அப்புறம் இந்த செய்திய மற்றவங்களுக்கும் பரப்பிருங்க. தூக்கமின்மை குறைபாடுன்னா என்ன? நம்ம எல்லாத்துக்குமே ராத்திரி நேரம் தூக்கம் வராமல் தவிர்க்கலாம். ஆனா லட்சக்கணக்கான மக்களுக்கு தூங்குவதில ஏற்படும் சிரமம்ன்றது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையையே பாதிக்கும் ஒரு இரவு நேர போராட்டமாவே இருக்கு. இதுக்கு பேரு தூக்கமின்மை குறைபாடு. இங்கிலீஷ்ல இன்சாம்னியா டிஸார்டர். இப்ப பேசும்போது இன்சாம்னியான்னு சொல்லப் போறோம். அப்படின்னா தூக்கமின்மை குறைபாடு. இது ஒரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு வாரத்துல குறைந்தது 3 இரவுகள் தூக்கமின்மையினால பாதிக்கப்பட்டீங்கன்னா, அது 3 மாதங்கள் இல்லைன்னா அதற்கு மேலா இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அந்த தூக்கமின்மை குறைபாடுல ஒரு 3 வகை இருக்கு. 3 விதத்துல அது தூக்கமின்மை குறைபாடு உங்களுக்கு வெளிப்படலாம். ஒண்ணு இரவின் தொடக்கத்தில் தூங்குவதில் சிரமம். 2வது தொடர்ந்து தூங்குவதில் சிரமம். அப்படின்னா அடிக்கடி முழிச்சுக்கிறது. அதுக்கு பிறகு தூங்குறதுக்கு கஷ்டப்படுறது. 3வது அதிகாலையிலேயே விழிச்சிறது. அதுக்கு பிறகு தூக்கம் வராம தவிக்கிறது. இந்த மாதிரி தூக்கமின்மையினால இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான சோர்வு, எரிச்சல், கவனக்குறைவு, அப்புறம் குறைந்த ஆற்றல், அந்த மாதிரி பகல் நேர பாதிப்புகளும் நடக்கும். சோ அதனால இது வெறும் சோர்வு கிடையாது. மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறைபாடு. இதோட நிஜ உலக பாதிப்புகள் அப்படின்னு என்னன்னா ஒண்ணு இது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். தூக்கமின்மையினால மனச்சோர்வு, டிப்ரஷன் சொல்லுவாங்க. பதற்ற கோளாறுகள், ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிற மனநல பாதிப்புகளும் இதனால வருவதற்கு கணிசமா சான்சஸ் அதிகம் இருக்கு. இன்னொன்னு உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உங்களுக்கு அதிக இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் வருவதற்கும் இந்த தூக்கமின்மையினால வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது கூடவே உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறது, அறிவாற்றல் குறைபாடு அப்படின்னா என்னன்னா காக்னிட்டிவ் டிக்ளைன், இதோடையும் இந்த தூக்கமின்மை தொடர்புடையது. இதனால் ஏற்படும் பொருளாதார இழப்புகளும் ரொம்ப அதிகம். இந்த தூக்கமின்மையை நீங்க சரியா கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணலைன்னா அதனால ஏற்படும் சுகாதார செலவுகள், அதனால வேலைக்கு போகாம இருக்கிறது, உற்பத்தி திறன் குறைவு, அதனாலும் நிறைய இழப்புகள் ஏற்படும். இது யாரை இது பாதிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவுமே காமன், நிறைய பேர்கிட்ட இருக்கு. மதிப்பீட்டு அளவுல 10ல இருந்து 16% பெரியவர்கள் அவங்களுக்கு இந்த தூக்கமின்மை குறைபாடு இருக்கு. மேலும் 15ல இருந்து 20% பேருக்கு இதுக்கான அறிகுறிகளே இருக்கும். பதின்ம வயதினர்கள், அடோலசன்ட்ஸ், டீனேஜர்ஸ், அவங்கள 10ல இருந்து 24% வரை உள்ளவர்களுக்கு இந்த
தூக்கமின்மை இருக்கிறது, இன்சாம்னியா இருக்கு. இது உலகளவாய் பிரச்சனை. பிரேசில், சீனா, அமெரிக்கா இந்த நாடுகள்ல வந்து நிறைய இதை பத்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இதோட பாதிப்பு அதிகம். பருவம் அடைஞ்ச பிறகு, குறிப்பா கர்ப்பகாலம், மாதவிடாய் நின்ற பிறகு வந்து பெண்களிடம் இதோட பாதிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. உதாரணமா 70% மேல ஆன பெண்கள் கர்ப்ப காலத்துல வந்து தூக்கமின்மை அறிகுறிகளை வந்து அவங்களால பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு வந்து வயதாகும் போது தூக்கமின்மை அதிகமாகிறது. சின்ன வயசுல வந்து அந்த தூக்கமின்மை அவ்வளவா தெரியாது. 45 வயசுக்கு பிறகு இதனுடைய பாதிப்பு வந்து இது நிறைய அதிகரிக்கிறது. 60 வயசுக்கு பிறகு வந்து ஆல்மோஸ்ட் 20% மக்களுக்கு வந்து இந்த தூக்கமின்மை குறைபாடு இருக்கிறது. இந்த தூக்கமின்மைன்றது ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சி. அது எதனால வருதுன்னா, ஒரு 5 காரணிகள். ஒண்ணு வந்து ஒரு தூண்டுதல் இருக்கும். ஒரு மன அழுத்தமான நிகழ்வு, லைக் வேலை இழப்பு. அதனால வந்து சில இரவுகள் மோசமான தூக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்து வந்து கவலை. என்ன கவலைனா வந்து, நான் கண்டிப்பா வந்து 8 மணி நேரம் தூங்கணும், இல்லைன்னா நாளைக்கு நாள் வந்து நல்லாயிராது அப்படின்னு நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. 3வது வந்து தவறான பழக்க வழக்கங்கள். தூக்கத்தை கட்டாயப்படுத்துறதுக்காக வந்து நீண்ட நேரம் வந்து படுக்கையிலே இருக்கீங்க, பகல்ல தூங்குறீங்க, தூக்கம் இல்லாமல் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு புலம்புறீங்க. அதான் தவறான பழக்க வழக்கங்கள். 4வது வந்து அரவுசல், உடலின் விழிப்பு நிலை. படுக்கைன்றது வந்து தூங்குறதுக்காக தொடர்புடையத இல்லாம வந்து படுக்கைக்கு போனாமே விரக்தி, அதோட ஆன விழிப்புணர்வு அந்த மாதிரி ஆயிடுது. அதனால உங்களுக்கு மனமும் உடலும் வந்து ஒரு ஹைப்பர் அரவுசல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக விழிப்பு நிலையை வந்து அடைகின்றன. 5வது வந்து அது ரிப்பீட் ஆகுது, மீண்டும் தொடரும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட காரணம் வந்து வேலை இழப்பு, அந்த மாதிரியான ஒரு இது. பிறகு வந்து அந்த சுழற்சியினால மீண்டும் 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 அந்த தூக்கமின்மை வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிடுது. இது தூக்கமின்மை குறைபாடு தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேருக்கு வந்து மோசமான தூக்கம் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி, அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படின்னு ஈஸியா நினைச்சிட்டு போவாங்க. எப்போது நடந்தா அது ஓகே தான். ஆனா 3 தடவை ஒரு வாரத்துல, அது 3 மாசத்துக்கு இருந்ததுன்னா வந்து அது நார்மல் கிடையாது. சரி, எப்படி வந்து இதை டயக்னோசிஸ் பண்றது? மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்காணல், இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்களுடைய வந்து தூக்க பழக்க வழக்கங்களை கேட்பாங்க, பகல் நேர சோர்வை கேட்பாங்க, அப்புறம் மருத்துவ வரலாறு, மனோ ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் எதுவும் பயன்படுத்தும் பொருட்கள், மருந்து, அதை பத்தி கேட்பார். அப்புறம் வந்து நீங்க டைரி வச்சிருந்தீங்கன்னா, எப்ப போறீங்க படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, எப்ப படுக்கைக்கு போறீங்க, எப்ப தூங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எத்தனை முறை நீங்க முழிக்கிறீங்க, அப்புறம் வந்து காலையில எப்போ எந்திரிக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்க தூங்க முடியுமா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்பாங்க. இன்னொன்னு வந்து இன்சாம்னியா சிவியாரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அறிகுறிகள்லாம் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு தீவிரமா உங்களுக்கு இந்த தூக்கமின்மை இருக்கு அப்படின்னு அந்த இண்டெக்ஸ், அது ஆப்ல இருக்கு, அது போட்டீங்கன்னா அதே சொல்லிடும் உங்களுக்கு. பிறகு வந்து சில மருத்துவ சோதனைகளும் உங்கள் மருத்துவர் செய்யக்கூடும். தைராய்டு பிரச்சனைகள், அதனாலையும் வந்து தூக்கமின்மை இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா வந்து வணிக ரீதியான சில கண்காணிப்பு கருவிகள் இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச், ரிங்ஸ், மோதிரம், அதெல்லாம் வந்து உங்களுடைய தூக்கமின்மையை வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா அது பெரும்பாலானவை அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்படவில்லை.
ஆனா உண்மையில என்ன பண்ணும்னா, இது தூக்கத்தை பற்றிய கவலையத்தான் வந்து உண்மையிலேயே அதிகரிக்கக்கூடும். அதனால வந்து அது கொஞ்சம் எச்சரிக்கையா யூஸ் பண்ணுங்க. தூக்கமின்மையை தடுக்க முடியுமா? குழந்தைகள பொறுத்தளவுல வந்து பெற்றோருக்கு ஆரோக்கியமான தூக்க நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கலாம். இத்தனை மணிக்கு பெட்டுக்கு போகணும், இத்தனை மணிக்கு தூங்கணும். அ இது அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. அந்த மாரியான நடைமுறைகள். இந்த டீனேஜ் அப்புறம் வயசானவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து, தூக்க சுகாதாரம், ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. படுக்கை நேரம், இருண்ட அறை, படுக்கைக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீன் எதுவும் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது. அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்ன வந்து, தூக்கமின்மை குறைபாட்டிற்கு வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி குடுத்தா வந்து, தூக்கமின்மை வந்து சரியாகும். அதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா வந்து, இந்த தூக்கமின்மையால வர மன அழுத்தம் அதெல்லாம் வந்து கம்மியாயிரும். பல ஆண்டுகளா வந்து தூக்கம் இல்லைன்னா வந்து தூக்க மாத்திரை போட்டுருவாங்க. ஆனா இப்போது உள்ள வழிகாட்டுதல்கள் வந்து கொஞ்சம் வேற மாரியா இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இப்போதைக்கு வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் எது வந்து முதல்ல பண்ணணும் அப்படின்னா வந்து, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி ஃபார் இன்சாம்னியா. அப்படின்னா என்ன? அப்படின்னா வந்து, இது மருந்து இல்லாத சான்றுகள் அடிப்படையிலான ஒரு சிகிச்சை. அது யார் பண்ணுவான்னா வந்து, தெரபிஸ்ட் பண்ணுவாங்க. தெரபிஸ்ட் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி ஃபார் இன்சாம்னியா. தூக்கமின்மைக்கான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரிஞ்சவங்க. சில இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இங்க. அதனால கொஞ்சம் கவனிங்க. உங்க ஊர்ல வந்து இந்த இந்த தெரபிஸ்ட் இல்லைன்னா வந்து நம்ம சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபிஸ்ட் வந்து 4ல இருந்து 8 அமர்வுகளை 8 செஷன்ஸ் பண்ணீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தூக்கமின்மை நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம். அதுல வந்து ஒரு 4 விஷயங்கள வந்து நம்ம பேசப் போறோம். 1 வந்து தூக்க கட்டுப்பாடு சிகிச்சை. ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரபி. அது ஒரு முரணா தெரியலாம். ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவா தெரியலாம். இதுல என்ன சொல்லுதுன்னா, படுக்கை நேரத்தை குறையுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதுல என்ன சூட்சமம்னா வந்து, நீங்க போய் படுக்கையில படுத்துட்டு தூங்காம இருக்கிறத காட்டிலும், தூக்கம் வரும்போது படுக்கைக்கு போங்க. படுக்கைக்கு போனா தூங்கணும் தெரியும். அதுக்கு பேரு ஸ்லீப் பிரஷர் இல்லைன்னா தூக்க அழுத்தம். ஒன்ஸ் நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூங்கும்போது தான் போறீங்க, தூங்கிர்றீங்க. அப்புறம் எந்திரிச்சோனே வந்துர்றீங்க. அந்த நேரத்தை வந்து படிப்படியா அப்புறம் வந்து அதிகரிச்சுங்க. 2வது வந்து ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் தெரபி. தூண்டுதல் கட்டுப்பாட்டு சிகிச்சை. இதுல வந்து ஒரு 5 செய்கைகள் வந்து பண்ணணும். தூக்கம் வரும்போது மட்டும் படுக்கைக்கு போகணும். தூங்க முடியலைன்னா படுக்கையில படுத்துட்டு இருக்கக்கூடாது. எந்திரிச்சு வந்துரணும். 3வது வந்து படுக்கை அறை வந்து தூங்குறதற்கும், தாம்பத்தியத்திற்கும் மாத்திரம் தான் பயன்படுத்தணும். அங்கேயே உட்கார்ந்துட்டு டிவி பார்க்கிறது, வேலை பார்க்கிறது, அப்புறம் சாப்பிடுறது இந்த மாரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. எவ்வளவு மோசமா தூங்கியிருந்தாலும், ஒரே காலையில் ஒரே நேரத்துல வந்து எந்திரிச்சுருங்க. பகல் நேரத்துல தூங்காதீங்க. இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து ஸ்லீப் ஹைஜீன் அது வந்து நல்லா டெவலப் ஆகும். 3வது வந்து காக்னிட்டிவ் தெரபி அறிவாற்றல் சிகிச்சை. தூக்கத்த பற்றி சில நம்பத்தகாத நம்பிக்கைகள், கவலைகள். அதுல என்னன்னா வந்து, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். அதனால வந்து சும்மா படுத்திருக்கிறது. தூக்கம் வராட்டம். ஒரு நாள் ராத்திரி தூங்கலைன்னா வந்து அடுத்த நாள் அ பாழாயிரும் அப்படின்னு இருக்கிறது. அதனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஆங்சைட்டி வந்திருக்கும். அதனாலயே தூக்கம் வராது. அந்த மாரிலாம் இல்ல. தூக்கம் வரும்போது தூங்க முடியல எந்திரிச்சுருங்க அவ்வளோதான். அடுத்து வந்து ரிலாக்சேஷன் தெரப்பி. படுக்க நேரத்துல வந்து கண்டதையும் வந்து திங்க் பண்ணிட்டு எண்ணங்களை வந்து அங்கங்கே ஓட விடாதீங்க.
இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கம்மியா இருக்கும். இந்த தெரபிஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அ உங்களுடைய தூக்கமின்மையை குறைக்கிறதுக்காக, இல்லைன்னா சரி பண்றதுக்காக. இது வேலை செய்யுதான்னா, ஆமா வேலை செய்கிறது. நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நம்பர் 1 காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வந்து குறுகிய காலத்திலும் வேலை பாக்குது, நீண்ட காலத்திலும் பயனுள்ளதா இருக்கு. அப்படின்னா என்னன்னா வந்து, பண்ண பிறகும் வந்து நீங்க வந்து அதுக்கு பிறகு சரியாயிருவீங்க. முதல் சில வாரங்கள்ல வந்து இது வந்து சோர்வு இருக்கும். ஏன்னா வந்து லேட்டா தான் படுக்க போவீங்க, சீக்கிரமா எந்திரிச்சுருவீங்க, பகல்ல தூங்க மாட்டீங்க. ஆனா, கொஞ்ச நாள் ஆன பிறகு நீங்க எல்லாம் சரியாயிருவீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், தூக்க மாத்திரைங்க? இப்போது உள்ள வழிகாட்டுதலின்படி தூக்க மாத்திரைகள் முதல் படி கிடையாது. ஏன்னா வந்து, எடுத்து தூக்க மாட்ட போது தூக்கம் வரும். பிரச்சனை என்னன்னா வந்து, மருந்து சாப்பிட்டீங்கன்னா, அதோட பலன் இருக்காது. திரும்பவும் அதே மாரி ஆயிரும். அதுதான் பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா வந்து, நீங்க மருந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, டாலரன்ஸ் டெவலப் பண்ணும். எப்படின்னா வந்து, அதே அளவு தூக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு, நீங்க அதிக அளவிலான மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அந்த சைக்கோ தெரப்பில அந்த மாரி கிடையாது. ஒன்ஸ் நீங்க தூக்கமின்மை குறைஞ்சிட்டதுன்னா வந்து, அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்து வந்து பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. சரி என்னென்ன மருந்து குடுப்பாங்கன்னா வந்து, பென்சோடைசெபீன்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து. ஸி டைப் மருந்துகள். அது வந்து ஜோல்பி சோல்பிடேம், ஆம்பியன் அப்படின்னு இருக்கு. அது 4 வாரம் வரைக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அது பிறகு சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் டெவலப் ஆயிரும். அதோட வந்து அப்புறம் வந்து தடுமாறி விழுறது, எஸ்பெஷலி இது வயசானவங்களுக்கு. அறிவாற்றல் குறைபாடு, நினைவாற்றல், கவனக் குறைபாடு இதெல்லாம் வந்து இந்த மருந்துகள்னால வரும். அப்புறம் இன்னொரு மருந்துகள் இருக்கு. செடேட்டிவ் ஆன்டி டிப்ரசன்ஸ்ன்னு பேரு. ட்ராசிடோன், டாக்ஸபைன். இதெல்லாம் ஆஃப் லேபிள்ல யூஸ் பண்றாங்க. இதுக்கும் நீண்ட கால பயன்பாட்டுக்கான சான்றுகள் வந்து பலவீனமா தான் இருக்கிறது. அப்புறம் பக்க விளைவுகள். பகல் நேரத்துல வந்து டயர்டா இருக்கிறது. அப்புறம் ஆன்டி குளினர்ஜிக் எஃபெக்ட் இந்த மருந்துகள்ல இருந்து வாய் வறட்சி, மலச்சிக்கல் அந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும். 3வது வந்து ஓரக்சின் எதிர்ப்பான்கள். ஓரக்சின் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவராக்சென்ட், டெரிடோராக்சென்ட் அப்படின்னு ஒரு மருந்துகள். இதுல வந்து அறிவாற்றல் பக்க விளைவுகள் மத்த விட வந்து கொஞ்சம் கம்மி. 3 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. அதுவும் இன்னும் அதே பிரச்சனை தான். நிப்பாட்டினோன்ன திரும்பவும் தூக்கமின்மை வரும். இன்னொன்னு மெலட்டோனின் நெறைய இடத்துல கிடைக்கும். இது வந்து தூக்கமின்மை குறைபாடுக்கான மருந்து கிடையாது. சில நேரங்களில் அது வந்து உபயோகப்படுத்தலாம். இப்ப ஜெட் லேக் இருந்தது. சர்க்கேடியன் ரிதம் பிரச்சனை இருந்தது. அப்படியான பொதுவான பிரச்சனைக்கு வந்து மெலட்டோனின் சாப்பிடலாம். சில நேரங்களில் 55 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வந்து இது உதவக்கூடும். இன்னும் சில மருந்துகள் இருக்கு. ஆன்டிஹிஸ்டமின்ஸ் லைக் பெனட்ரில், ஆன்டிசைகாட்டிக்ஸ் அந்த மாரி மருந்துகள் வந்து மூலிகைகள். இதெல்லாம் வந்து இந்த மருத்துவ சஞ்சிகையில் பரிந்துரைக்கப்படாதவை. இதுக்கான மூலம் எதுவும் கிடையாது. சரி, மாத்திரைகள சாப்பிடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, குறைந்த அளவிலான மருந்துகள் மாத்திரம் பயன்படுத்துங்கள். அதிகரிக்க வேண்டாம். எப்போவாவது பண்ணும்போது ஒரு பிளான் பண்ணுங்க. அது எப்போ வந்து நிறுத்தணும் அப்படின்றது மாரி. நீண்ட கால பயன்பாடு வந்து சகிப்புத்தன்மைக்கு வழிவகுக்கும். அப்படின்னா வந்து என்னன்னா வந்து, அந்த டோஸ வந்து நீங்க அதிகமா இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வரும். சரி கூட்டு சிகிச்சை பண்ணலாமா? மருந்தும், அப்புறம் அந்த இது தெரப்பியும் பண்ணலாமா? அப்படின்னா வந்து ஆராய்ச்சியின்படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து, அது நல்லாவே ஒர்க் ஆகும். தெரப்பி, அப்புறம் மருந்து எடுத்தீங்கன்னா, 1 வாரத்திலேயே வந்து நல்லா தூக்கம் வந்துர ஆரம்பிச்சுரும். தெரப்பி மாத்திரம் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு 2, 3 வாரம் ஆகும்.
அப்புறம் அது வந்த பிறகு வந்து மருந்தை ஸ்டாப் பண்ணிட்டு பிஹேவியரல் தெரப்பி மாத்திரம் கண்டினியூ பண்ணீங்கன்னா அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, தூக்கமின்மையோட இன்னும் மற்ற மனச்சோர்வு, பதற்றம், நாள்பட்ட வலி, புற்றுநோய், அப்புறம் ஸ்லீப் ஆப்னியா அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த பிஹேவியரல் தெரப்பி யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னா ஆமா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சில எச்சரிக்கை வேணும். உங்களுக்கு பைபோலார் டிஸார்டர் இருக்கு, இல்லை வலிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கமின்மையால இந்த வலிப்போ பைபோலார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொன்று வந்து சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து கீழே விழும் ஆபத்து இருக்கும். அவங்களுக்கு வந்து மருந்துகளுடைய அபாயத்தை வந்து சொல்ல வேண்டியது இருக்கும், சொல்லணும். தூக்கமின்மை வந்து தூக்கத்தை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை. நம்ம முன்னமே பேசின மாதிரி அது மன ஆரோக்கியம், உடல் செயல்பாடு எல்லாத்தையுமே பாதிக்கிறது. ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் வந்து இந்த தூக்கமின்மை குறைபாடு காரணமாக வாழ்வு தரம் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்னா, மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி, உயர் ரத்த அழுத்தம், அதை விட வந்து இது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நல்ல செய்தி என்னன்னா வந்து இந்த பிஹேவியரல் தெரப்பி மூலம் உங்களுக்கு இதை வந்து சரி பண்ண முடியும். இது வந்து செலவு கம்மி, ஏன்னா வந்து குறைந்த சுகாதார செலவுகள், மேம்பட்ட வேலைத்திறன், அப்புறம் வந்து 6லேருந்து 12 மாசங்களுக்குள்ள இந்த செலவு வந்து சரியாயிரும். சரி, அடுத்து எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிஹேவியரல் தெரப்பி வந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு வெளியே வந்து எங்கேயும் கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். ஆனா வந்து நிறைய ஆப்ஸ் இல்லைன்னா டிஜிட்டல் மூலமா வந்து நீங்க வந்து இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஃபார் இன்சாம்னியா வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மரபியல், ஆளுமை, தூக்கத்தின் கால அளவு இதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எப்படி பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அது இப்போதைக்கு அவைலபிள் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து சிறப்பு மருந்துகள், இப்போ உள்ள மருந்துகள் எல்லாமே நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ஒரக்சியன் இந்த மருந்துகள் பெட்டரு, பட் எல்லா மருந்துகளுக்கும் வந்து நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. புதிய மருந்துகள் இன்னும் வந்து பக்க விளைவுகள் இல்லாம அதிகப்பரமான நீண்ட காலத்துக்கு உதவுறதா இருந்ததுன்னா அது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று முக்கியமான குறிப்புகள் என்னன்னு சொன்னா வந்து தூக்கமின்மை குறைபாடு வந்து ரொம்ப பொதுவானது, நிறைய பேருக்கு இருக்கு. அது மனத்தையும் பாதிக்குது, உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்குது. அதனால கவலைப்படாதீங்க. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி யூஸ் பண்ணுங்க. மருந்தை வந்து ஃபர்ஸ்ட் லைனா வந்து சாப்பிடாதீங்க. தூக்க மாத்திரை சாப்பிடும்போது ரொம்பவும் எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா அதுக்கு நிறைய அபாயங்கள் உள்ளன. அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு சுழற்சி இருக்குல்ல, முதல் எடுத்தோடனே வேலை இல்லாதனால உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வந்து தூக்கமின்மையே வந்து ஒரு நோய் மாதிரி ஆக்கியது. இந்த பரிந்துரைகளின் சுருக்கம் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அதுதான் வந்து நம்பர் 1. தூக்கமின்மைக்கு மருந்து முதல் கிடையாது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. தூக்க மாத்திரை எப்போ எடுத்துக்கணும்னா வந்து உங்க காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பயனளிக்காத போது, 2வது வந்து இது இல்லாதது போது, 3வது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து அதோட சேர்ந்தே பண்ணலாமே. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மாத்திரைகள் சேர்த்து எடுங்க. நல்லா தூக்கம் வந்த பிறகு மாத்திரையை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஆன்டிசைக்காட்டிக்ஸ் அது வந்து அபாயங்கள் இருப்பதால வந்து இந்த லேட்டஸ்டா இந்த கைட்லைன்ல வந்து அது பரிந்துரைக்கப்படவில்லை. மெலட்டோனின் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு மருந்து கிடையாது. சர்க்கேடியன் ரிதம், ஜெட்லாக் அந்த மாதிரி இருந்தானா நீங்க சாப்பிடலாம். அப்புறம் ஒளி சிகிச்சை, உடற்பயிற்சி அது வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியோட சேர்ந்து பண்ணீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தனியா வந்து அது ஹெல்ப் பண்ணாது.
கடைசியா நல்ல தூக்கம்ன்றது ஆடம்பரம் கிடையாது. அது ஒரு உயிரியல் தேவை. நீங்க கஷ்டப்படும்போது பயனுள்ள மருந்து இல்லாத உதவி கிடைக்கிறது அப்படின்றது மாத்திரம் சொல்லியிருக்கீங்க. அதாவது பிஹேவியரல் தெரப்பி இருக்கு. முதல் படி அதை நாடி கேட்பது மட்டுமே. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இதை தயவு செய்து எல்லார்ட்டையும் போய் பரப்புங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.